வணக்கம். வித் மீ விஜய். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். கடைசியில் நம்ம மக்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு. இது மாதிரி ஏமாற்றமான கதைகளை நிறைய பேர் சின்ன வயசுல கேட்டு ஆச்சரியப்பட்டு அந்த கதையெல்லாம் இப்ப கேட்கும், ஐயோ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்களே, அவ்வளவு முட்டாளாவாடா இருந்தோம், இல்ல அவ்வளவு ஏமாளியாவாடா இருந்தோம் அப்படின்ற கதையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்தும் இருப்போம். ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நம்புற மாதிரி கதை சொல்லி நம்மள நிறைய இடத்துல ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சோ அந்த மாதிரி நம்புற மாதிரி கதைகள், ஏமாற்றமான கதைகள்லாம் என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய கதையா இருந்தாலும் சரி, ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோன்றுது. நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் அந்த டைம்ல நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஆனா நம்மளோட சந்தோஷம் யாரையுமே எந்த விதத்திலுமே ஒரு துன்பப்படுத்திடக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தோஷத்துக்காக யாரையுமே கஷ்டப்படுத்திடவும் கூடாது. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் கேக்குறீங்கன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன பெரிய மேஜர் சுந்தரராஜனா இங்கிலீஷ்ல சொன்னா தமிழே திருப்பி சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் யாரும் கேட்கக்கூடாது. அப்படி நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப மாற்றங்கள் எல்லா விஷயத்திலும் வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப பாத்தீங்கன்னா 4 நாளுக்கு வித்த முறுக்கு இப்ப 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதே மாதிரி தேன் மிட்டாய் 4 நாளுக்கு வித்தது இப்ப 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்ப எதுவுமே மாறாத ஒரே ஒரு விஷயம் அப்படியே என்னன்னு பார்த்தோம்னா பூமர் மட்டும்தான். பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பூமருக்கு பயங்கரமான விளம்பரம், சக்திமான் மாதிரி சூப்பர்மேன் மாதிரி ஒருத்தர் பூமராலே வருவார் எலாஸ்டிக்ல அப்படின்ற மாதிரி டிவிலாம் பயங்கரமா விளம்பரம் கொடுத்து அந்த பூமர் ஆடு போயிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் போன இத்தனை வருஷத்துல வருஷத்தை சொல்ல மாட்டேன், வருஷத்தை சொன்னா நீங்க வயசை கண்டுபிடிச்சிருங்க. அதனால வருஷத்தை சொல்லாம பூமர் இத்தனை வருஷமா ஒரே ஒரு ரூபாயில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். எல்லாருக்குமே கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நிறைய கற்பனை கதைகளும் கேட்டிருப்போம், உண்மையான கதைகளும் கேட்டிருப்போம், வரலாற்றுல இடம் பிடிச்ச கதைகளும் கேட்டிருப்போம், சிறப்புமிக்க கதைகளும் கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட கதைகள்ல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கதை தான் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே கதை கேட்க பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்களும் கதை கேளுங்க. கதை கேட்க ரெடியாடா. இது ஒரு குட்டி ஷோ தான், அதனால குட்டியா சொல்லிட்டு போறேன். ஏன்னா எப்படின்னா, அந்த காலத்துல காதல் அப்படிங்கிறது கண்ணால பார்த்த காதல், காதால கேட்ட காதல், கண்ணால பார்க்காமலே காதல பேசிக்கிட்ட காதல்லாம் இருக்குது. அப்புறம் லெட்டர் போட்டு லவ் பண்ண காதல் இருக்குது, கை குட்டை காதல் கடிதம் அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்துருச்சு. சோ இது மாதிரியான காதல் வந்தது போக அப்புறம் டிஜிட்டலா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வந்துச்சு காதலுக்கு. டிஜிட்டலா எப்படா மாற்றம் அப்படின்னா, இமெயிலு, ஜிமெயிலு அப்படி வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் போன் காலு, ட்ரங்க் காலு, அதுக்கப்புறம் மெசேஜ், நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலா மூவ் ஆனா அப்படின்னா வாட்ஸ்அப், வைபர், ஹைக்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு அப்படி இப்படின்னு காதல் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு டிஜிட்டல்ல. ஸோ அப்படிப்பட்ட காதல் அப்படிலாம் வளர்ந்துருக்கும் போது ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காதல் தேசம், காதல் கோட்டை, இது மாதிரி அலைகள் ஓய்வதில்லை, இதெல்லாம் காதலுக்காக வந்த படங்கள். ஆனா காதலுக்காக ரிஸ்க் எடுத்து வந்த படம். அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது லவ்ல இப்படி ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். சோ அப்படிப்பட்ட ஒரு காதல் இங்க ஒரு டிஜிட்டல் காதல். அதாவது டிஜிட்டல் காதல்னா எப்படி, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஃபேஸ்புக் காதல். ஆனா ஃபேஸ்புக்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணியும் சேர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம அவங்களையும் பார்த்துருக்கோம். லவ் பண்ணி சேர்ந்து அதுக்கப்புறம் சில பிரச்சனையாகி சில பேர் வெட்டு கூத்து அப்படி இப்படிலாம் நிறைய முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அந்த வாரத்துக்குலாம் வர வேண்டாம். நம்மளோட விஷயம் என்ன, ஃபேஸ்புக் காதல். ஃபேஸ்புக்ல லவ் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்றதான் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இப்ப காதலிச்சா ஒண்ணு தடையா இருக்கிறது என்ன, அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் தடை என்ன பார்க்குவாங்க, ஜாதி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மதம், அப்புறம் பினான்சியலா அவன் என்ன பண்றான், முதல் வேலைக்கு போறானா. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு ரீல்ஸ் கேட்டிருப்போம், அந்த பார்த்திருப்போம். சோ இது மாதிரி லவ் ரிலேட்டட் நிறைய ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதையும் தாண்டி அது என்ன சொல்றது, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஒரு காதலுக்காக ஒரு 10 லட்ச ரூபாய், ஜஸ்ட் ஒரு 10 lakhs செலவு பண்ணிருக்காங்க. அதாவது அந்த விஷயத்த இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரப்போறோம். நம்ம குட்டி ஸ்டோரி நல்லா கேளுங்க. அதாவது மேற்கு வங்க மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஹவுரா டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா சங்கரேல்ன்ற ஒரு பிளேஸ். அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தை. அவங்களுக்கு ஒரு 12 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப வீக்கா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. 2 பேருமே நம்ம கஷ்டப்படுற குடும்பம்ன்றத ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்சீங்க. புருஷன் முன்னாடி 2 பேருமே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அந்த செலவு, எஜுகேஷன் செலவு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவு ஆகிட்டு இருக்கு அவங்க 2 பேத்துக்குமே. இப்படிலாம் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மனைவி இதை பொறுக்க முடியாம, எங்க இது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாருக்கிட்டையும் மரியாதை இல்லாம இருக்கு, எங்க போனாலும் கையில காசு இல்லாம ரொம்ப அசிங்கமா இருக்கு, வேலை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது பத்தாதுன்னு
நமக்கு ஒரு 12 வயசுல பொண்ணு இருக்கு, அவளை படிக்க வைக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், சீர் செய்யணும், காது குத்து, அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி அவரை கிட்னி வித்துடலாங்க, வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவரு என்ன பண்றாரு, ஐயா எனக்கு இருக்கு 2 கிட்னி, அதுல ஒன்ன கொடுத்துட்டு என்ன பண்றது, திடீர்னு செத்து போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி நம்மளால மரண பிடிச்சிட்டு இருந்தாருக்காப்புல. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. சரி ஓகே, இப்படிலாம் போக 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 ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒய்ஃப் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் ஓகேடா ரைட்டா இந்த கிட்னி எடுத்துட்டு சட்னியை கொடுவோண்டா கதையா, கிட்னி எடுக்க ஒத்துக்கிட்டாப்புல. அப்புறம் இவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்படி தேடுறாங்க தெரியுமா, தேஜ படத்துல மாதன் ஹீரோயினை தேடுற கதையா, இந்த கிட்னி விற்கிறதுக்கு ஏஜென்ட் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா தேட ஆரம்பிச்சு கடைசியில ஏஜென்ட்டையும் பிடிச்சாங்க. ஏஜென்ட்டையும் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ஜரி பண்ணாங்க. கிட்னி வைத்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விலை பேசி முடிச்சிட்டாங்க. பைசா வசூல்ல ஃபுல்லா 10 lakhs வாங்கிட்டாங்க, கையில வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க எல்லா பணத்தையும். ஸோ கிட்னியும் வித்தாச்சு, பணத்தையும் வாங்கியாச்சு. இந்த மனைவி என்ன பண்ணாங்க, தன்னோட கணவனை கூட்டிகிட்டு போறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு என்ன அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிக்காக கிட்னி வித்தவரை தான் ஒய்ஃப் வந்து எப்படி தாங்கணும், அது மாதிரி ஒரு தாங்கிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு பாத்துக்கிறாங்க. நீங்க இனிமே எங்கேயும் வெளில போக கூடாது, வீட்லயே இருங்க, எந்த வேலையும் பார்க்க வேணாம், நானே உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க ஹஸ்பண்டுக்கு. சரி ஓகே, அவரும் சரி பரவாயில்ல, நம்ம மனைவி பிள்ளைங்களுக்காக நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், அதனால நம்ம மனைவி சொல்றது கேட்போம், தான் மனைவியை இவ்வளவு பத்திரமா நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கும் ஒரு தாட் வந்துருச்சு. விட்டாங்க, ஒய்ஃப் வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்க ஹஸ்பண்ட் வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2 நாள் பாத்துக்கிறாங்க. 3ஆவது நாள் ஒய்ஃபை காணும், காலைல போன ஒய்ஃபு சாயந்தரம் வரைக்கும் காணும். இவரும் தேடி பார்த்துட்டு அப்படி இப்படின்ட்டு அங்க எங்கன்னு தேடுறாரு, காணும். அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்துட்டு அலமாரில வச்ச பணத்தை தேடி பாக்குறாப்புல, 10 லட்சத்தை காணும். எங்கடா ஒன்னுத்தையும் காணும். தேடி பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தி மறுபடியும் சொந்தக்காரங்க ஹெல்ப்போட எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்திருக்காப்புல, ஒய்ஃபையும் காணும், பணத்தையும் காணாமேன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட ஹெல்ப்போட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புலன் விசாரணை, குறுக்கு விசாரணை, நேர் விசாரணை, சைடு விசாரணை, எல்லா விசாரணையும் போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, கிட்னியை வித்து 10 லட்சம், அந்த 10 லட்சம் அந்த காதலுக்காகவா, இல்ல இந்த கிட்னிக்காகவா, இல்ல அவர் மகளுக்காகவா, மனைவிக்காகவா, இல்ல அந்த காதலனுக்காகவா அப்படின்னா, இந்த காதலன் யாருங்க அப்படின்னு பாக்குறப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தென்படுது. கொல்கத்தால பராக்பூர்ன்ற ஒரு ஏரியா, அந்த ஏரியால ஒரு பையன் வசிக்கிறான். அந்த பையனுக்கும் இந்த வீட்டுக்காரம்மா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் ஃபேஸ்புக் மூலியமா காதல் வந்துருச்சு. அதனாலதான் சொன்னேன்ல, டிஜிட்டல் லவ். ஃபேஸ்புக் மூலியமா காதல் வயப்பட்டாங்க. காதல் வயப்பட்டது 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு ஓகேடா பணத்தை மொத்தமா சொல்லிட்டு ஓடிடலான்ட்டு ஹஸ்பண்ட் இது மாதிரி சொல்லி பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பணத்தையும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் விசாரிச்சு இவங்களை வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம், எனக்கு என் புருஷன் கூட வாழ விருப்பம் இல்ல, டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. டிவோர்ஸ் வேணும், சரி 10 லட்சம் பணம் எங்க அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ இதை பத்தி போலீஸ் எந்த அளவுல விசாரணை பண்ண போறாங்க நமக்கு தெரியாது. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஷோல நிறைய ஸ்டோரி இது மாதிரி சொல்லுவோம். தொடர்ந்து நீங்க நம்ம ஷோ பாருங்க, ஸ்டோரி கேளுங்க. உங்களுக்கும் எது மாதிரியான ஸ்டோரி வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, திரும்ப நம்ம அடுத்த ஒரு குட்டி ஸ்டோரி இல்ல அழகான ஒரு கதை கேட்கிற ஷோ நம்ம சந்திப்போம். சரியா? அடுத்த ஒரு அழகான கதை சொல்ற ஸ்டோரியில உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிக்கி. டாடா, பை பை.